தமிழக அரசின் வெள்ளை அறிக்கை வெளியீடு. கஜானாவில் எவ்வளவு நிதி? டாஸ்மாக் மைனிங்கில் பெரும் ஊழல். இதுதான் கஜானா காலிக்கு காரணம். நிதி அமைச்சர் மாரிய வில்சன் வெளியிட்ட பகிரங்க வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்ட சில முக்கிய விவரங்கள். தமிழக அரசின் கடன் ரூபாய் 10 லட்சம் கோடி. ஒவ்வொருவர் தலையிலும் ரூபாய் 1,28,000 கடன். கடனில் இருந்து தமிழ்நாட்டை மீட்பது எப்படி? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டுள்ளார். மாநில பட்ஜெட் ஆவணங்கள், RBI மற்றும் CAG தரவுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இது 2021-22 முதல் 2025-2026 காலகட்டத்திற்கான வெள்ளை அறிக்கையாகும். தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடி என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். இது வரலாற்றிலேயே இல்லாத உச்சமாகும். தமிழகத்தின் மொத்த நிலுவைக் கடன் ரூபாய் 10 லட்சம் கோடி என்றும் உண்மையான கடன் அளவு ரூபாய் 13.18 லட்சம் கோடி எனவும் அவர் கூறியுள்ளார். மொத்த வருவாய் வரவுகளில் கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்கான சதவீதம் 22.8% ஆகும். மொத்த வருவாய் வரவுகளில் தவிர்க்க இயலாத செலவினங்களின் சதவீதம் 64.4 ஆகும். 1,28,000 கடன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் ரூபாய் 1,28,934 என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2020-21 காலத்தில் ரூபாய் 67,087 இருந்ததாகவும் தற்போது 2 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது 5 ஆண்டுகளில் தனிநபர் மீதான கடன் 92% அதிகரித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் பிறக்கும் ஒரு குழந்தை அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் மிக அதிகமான கடன் சுமையுடன் பிறப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடனில் இருந்து தமிழ்நாட்டை மீட்பது குறித்த முக்கிய முடிவுகளை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டுள்ளார். அதன்படி ஊழலற்ற நிர்வாகத்தினால் வருவாய் இழப்புகளை சரி செய்தல், ஊழலற்ற முறையில் அரசு பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோருதல், மின்துறை மற்றும் போக்குவரத்து துறையை சீர் செய்தல், அதிகாரங்களை பயன்படுத்தி வருவாய் திரட்டல், முதலீட்டை ஈர்க்கும் உட்கட்டமைப்பை உருவாக்கி மூலதன செலவினங்களை மேற்கொள்ளுதல். தமிழக அரசின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் கஜானாவில் உள்ள இருப்பு தொகை குறித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விவாதங்கள் எழுந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் மாநிலத்தின் உண்மையான பொருளாதார நிலை குறித்து மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஒரு விரிவான வெள்ளை அறிக்கையை ஒயிட் பேப்பர் வெளியிட்டு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அதிரடியான விளக்கங்களை அளித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் தற்போது அரசு கஜானாவில் எவ்வளவுதான் நிதி உள்ளது, உண்மை நிலை என்ன என்று எழுப்பப்பட்ட நேரடியான கேள்விக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் விரிவாக பதிலளித்தார். தற்பொழுது அரசு வெளியிட்டிருப்பது கடந்த ஆட்சியின் லாஸ்ட் ரெஜிம் நிதி செயல்பாடுகள், செலவினங்கள் மற்றும் வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் ஒரு அதிகாரப்பூர்வ வெள்ளை அறிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு செலவிடப்பட்டுள்ளது, எவ்வளவு நிலுவைத் தொகைகள் பெண்டிங் டியூஸ் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் எந்த அளவிற்கு நாம் பற்றாக்குறையில் இருக்கிறோம் என்பதை இந்த அறிக்கை தெளிவுபடுத்துகிறது என்று கூறினார். மேலும் மாநிலத்தின் நிதி நிலைமை இந்த அளவிற்கு மோசமடைந்ததற்கான மிக முக்கிய காரணங்களையும் அமைச்சர் சாடினார். டாஸ்மாக் மதுபான விற்பனை, சுரங்கத்துறை, மைனிங் மற்றும் நில பத்திரப்பதிவு துறை, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளிட்ட அரசின் முக்கிய வருவாய் ஈட்டும் துறைகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் நிதி கசிவுகளும், லீக்கேஜ், ஊழல்களும், கரப்ஷன் நடந்துள்ளதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த துறைகளில் முறையான கண்காணிப்பு இல்லாமல் நடந்த முறைகேடுகளை ஒட்டுமொத்த கஜானாவையும் பாதித்து தற்போது இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு மாநிலத்தை
அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல அரசு தீவிரமாக முயன்று வருவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதியளித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் ஆலோசனைகளின் படியும் நிதி கசிவுகளை தடுத்து வருவாயை பெருக்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உடனுக்குடன் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கடந்த கால தவறுகளை சரி செய்து நிதி நிர்வாகத்தை முறைப்படுத்துவதே தற்போதைய அரசின் முதன்மை இலக்கு என்று கூறி அமைச்சர் தனது பேட்டியை நிறைவு செய்தார். It is a man-made disaster. As what the fact we have disclosed to you under the guidance of the Honorable Chief Minister, what we have informed here is a man-made disaster, administrative collapse and corruption, which lead to this kind of situation. How long it will take, sir? What's the priority, sir? See, revenue generation is the key. Of course, capital investment is the next most important thing, which we are planning. Under the guidance of the Chief Minister, Honorable Chief Minister, we will revert to you shortly. What is the? What's the secret recipe to rectify everything? Honest administration and corruption free. Public development need to be taken as well. How do you plan to address it? See, as I said, the welfare is the Tamil Nadu's pride. Welfare schemes. We are not going to halt any such things. So we are working on with the guidance of the Honorable Chief Minister. Very soon that will be announced. So we have taken the government just another 40 days. Give us some time. As the Honorable Chief Minister requested the public and the time of vote taking. Give us some time. Definitely the... That's what I'm saying. They have left this situation to the next generation. The next generation they have not considered. They have considered only their family alone.